சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 8/12/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். வாங்கும். இன்றைய தினம் விஸ்வாவசூரிடம் கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சதுர்த்தி திதி மாலை 4:03 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை பஞ்சமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூசம் நட்சத்திரம் இரவு 2:50 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து ஆயில்யம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பிராமியம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் பார்த்தோம்னா ஒரு சுப முகூர்த்த நாளாகவே அமைந்திருக்கிறது. ஆக இன்றைய தினத்திலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். நாம் அனைவரும் அறிந்தது போல இந்த நாளானது ஒரு கார்த்திகை சோமவார நாளாக இருக்கிறது. இந்த நாளிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை அவசியம் வழிபட வேண்டும். இது போக இன்றைய தினமானது ஒரு சோமவார சங்கடஹர சதுர்த்தி நாளாகவும் அமைந்திருக்கிறது. ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே எல்லோருமே அருகிலுள்ள விநாயக பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று அங்கே நடக்கின்ற அந்த சங்கடஹர சதுர்த்தி பூஜைகளே கலந்து கொள்ள வேண்டியது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:23 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:38 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 9:31 சந்திர உதயம் என்பது இரவு 9:20 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:41 முதல் காலை 6:23 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7:47 முதல் 9:11 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:36 முதல் மதியம் 12 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:25 முதல் 2:49 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:36 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:23 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவலாகவும் பார்க்கலாம், ஒரு ஜோதிட தகவலாகவும் பார்க்கலாம். ராமநாதன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பெண்கள் ஜோதிடர்களாக ஆக முடியுமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. அவர் கொஞ்சம் விரிவா எழுதியிருக்காரு. எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜோதிடம் என்பது கிரகங்கள் சம்பந்தப்பட்டது. இந்த பெண்கள் ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளலாமா, அப்படி ஜோதிடம் பயின்ற பெண்களிடம் சென்று நாம் ஜாதகத்தை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராக்கெட்ல என்ன எழுதியிருக்காரு பார்த்தோம்னா, பெண்களுக்கு மாத விலக்கு அப்படிங்கிறது வரும் தெரியுமா. இந்த மாத விலக்கு நாட்களில் பெண்கள் எப்படி ஜோதிடம் சொல்ல இயலும் என்பதுதான் அவருடைய ஒரு சந்தேகமாக அமைந்திருக்கிறது. இதற்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால், தாராளமாக பெண்கள் ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளலாம். அவர்கள் ஜோதிடர்களாக பரிமளிக்கவும் இயலும். இது போக நாம் இன்றைக்கு பிராக்டிக்கலா பார்த்தோம்னாலே நிறைய பெண்கள் இந்த ஜோதிட துறையிலே ஒளி வீசி கொண்டிருக்கிறார்கள். இதுல சந்தேகமே இல்லையே. நிறைய பெண்களை பார்க்கலாம். அதுவும் மிக துல்லியமாக ஜோதிடத்தை கணித்து சொல்லக்கூடிய பெண்கள் பலரும் இருக்கிறார்கள் அடியேனுக்கு தெரிந்து. அதனால தாராளமா பெண்கள் ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளலாம். இதுல ஒரு எப்படி கொஸ்டின் பண்றான்னு சொன்னா, இது ஒரு கிரகங்கள் சம்பந்தப்பட்டதாச்சு. இதுல நம்ம சொல்லும்பொழுது அவர்கள் திடீர்னு ஒரு மாத விலக்கு ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த நாள்ல எப்படி சொல்லுவா அப்படிங்கிறது தான் இவருடைய கேள்வி. இந்த ஜோதிடம் என்பதையும் நாம் மற்ற துறைகளை போலவே பார்க்க வேண்டும். மற்ற துறைகளிலே பணியாற்றக்கூடிய பெண்கள் அவர்கள் மாதவிலக்கு நாட்களிலும் பணிக்கு சென்று கொண்டுதானே இருக்கிறார்கள். இதுல நிறைய கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது வரலாம். சார், மற்ற துறைகளை போல ஜோதிட துறையும் ஒன்றா
ஒன்றான்னு கேட்டா நிச்சயமாக இதுவும் ஒரு துறை தானே. ஆய கலைகள் 64 ஜோதிடமும் ஒன்று. ஜோதிடம் அப்படிங்கிறத நம்ம அறிவியலாக பார்க்க வேண்டும். நீங்க ஆன்மீகத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கும் பொழுதுதான் இது போன்ற சந்தேகங்கள் என்பது நமக்கு வருகிறது. நிச்சயமாக ஜோதிடம் சொல்பவர்களுக்கு வாக் பலித்தம் என்பது இருக்க வேண்டும். அந்த வாக்பலித்தம் இருப்பவர்களால் தான் முதலில் ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளவே இயலும். ஜோதிடத்தை கற்றுக்கொண்டால் கூட அவர்கள் ஜோதிடத்தை தங்களுடைய தொழிலாக கையிலே எடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்திலே இயற்கையாகவே வாக்பலித்தம் என்பது அமைந்திருக்கும். தினந்தோறும் இறைவனை வணங்குவது போல அவர்கள் வணங்கிவிட்டுத்தான் தொழிலை துவக்குவார்கள். யாரா இருந்தாலுமே நம்ம பார்க்கிறோம் இல்லையா, நம்ம ஒரு டிரைவர் அப்படின்னு எடுத்துட்டா கூட அந்த வண்டியில வந்து உட்காரும் பொழுது அவர் அந்த ஸ்டீரிங்கை தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவார். ஏன் ஒரு முடிவெட்டும் தொழிலாளி கூட என்ன பண்ணுவார் பார்த்தோம்னா, காலையில வந்த உடனே தன்னுடைய அந்த கத்திரிக்கோலையும் சீப்பியும் தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் அவர் முடிவெட்டவே ஆரம்பிப்பார். இப்படி அவரவர்கள் செய்யும் தொழிலையே தெய்வமாக கருதுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஜோதிடத்துறை அப்படின்னு வரும்பொழுது கூட அவர்கள் தங்களுடைய டேபிள்ல வந்து உட்காரும் பொழுது நமஸ்காரம் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்க போறார். மாதவிலக்கு நாட்களிலே அவ்வாறு நமஸ்காரம் பண்ண இயலுமான்னு கேட்டா ஏன் செய்தால் என்ன, நமக்குள்ளாகவே இறைவன் இருக்கிறார் அல்லவா. மாதவிலக்கு நாட்களிலும் அந்த பெண்களுக்குள்ளாக தெய்வீக சக்தி என்பது இருந்து கொண்டுதானே இருக்கும். இதுல நிறைய பேர் வந்து இந்த கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது வரலாம். நான் அந்த கான்ட்ரவர்சிக்காக நான் சொல்ல வரல. என்னதான் மாற்று கருத்துக்களை சொன்னாலும் தாராளமாக பெண்கள் ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்வதோடு நில்லாமல் அவர்களும் ஜோதிடர்களாகவே பணியாற்றலாம். இதுக்கு மாதவிலக்கு நாள், மாதவிலக்கு இல்லாத நாள்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய பெண்கள் அவர்கள் ஜோதிடர் அல்ல, ஒரு ஜோதிடத்தை போறதுக்கு கூட நான் இன்னைக்கு வீட்டுல இல்லை, நான் ஆத்துல இல்லை, நான் தூரமாயிட்டேன், அதனால நான் ஜாதகம் பார்க்க வரலன்னு சொல்றவாள்லாம் இருப்பா. இது அவரவர்களுடைய நம்பிக்கைக்கு உட்பட்டது. அவர்கள் மாத விலக்காக இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, மற்ற வெளியில மித்த எல்லா இடத்துக்கும் போறோம் தானே. அந்த நாள் மாதிரி வீட்டுக்குள்ளேயே தனியா உட்கார்ந்து இருக்கிறது இல்லை இல்லையா. எல்லா இடத்துக்கும் போறா, பஸ்ஸுக்கு போறா, வேலைக்கு போறா, சினிமாக்கு போறா, எல்லா இடத்துக்கும் போறா தானே. அதே மாதிரி இவர்கள் மாத விலக்காக இருந்தாலும் இந்த பெண்கள் போய் ஜாதகத்தை பார்த்து கொள்ளலாம்ங்கிறதுக்காக சொல்றேன். தெய்வீக சக்தி என்பது எல்லா இடத்திலையுமே எல்லா க்ஷணங்களிலேயுமே நீக்கமர நிறைந்து கொண்டுதான் இருக்கும். இறைவன் இல்லாத இடமே இல்லை, இதுல சந்தேகமே இல்லை தானே. அதே மாதிரி எல்லா உயிர்களிடத்திலையுமே இறைவன் என்பவர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். உன்னுள்ளும் இருக்கிறார், என்னுள்ளும் இருக்கிறார் மாதிரி அந்த பெண்களிடத்திலும் இறைவன் இருந்து கொண்டுதான் இருப்பார். மாத விலக்கு நேரத்திலும் கூட, மாத விலக்கானால் மட்டும் அவர்கள் வந்து மனிதர்கள் அல்லவா, அவர்களும் மனிதர்கள் தானே. அப்ப மட்டும் மனுஷங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த மனிதர்களிடத்திலும் இறைவன் என்பவர் இருந்து கொண்டுதானே இருப்பார். ஆக அங்க போய் நம்ம ஒரு பூஜையை பண்ணி ஒன்னும் ஜாதகத்தை பார்க்க போறதில்லை. நம்ம இந்த பிரசன்ன முறைன்னு சொல்றா இல்லையா, அந்த ஜோதிடத்துல அந்த கேரளா முறைன்னு சொல்லுவா, மாந்திரிகம் சொல்லுவா இல்லையா, அந்த மாந்திரிக முறைப்படி அல்லது வந்து ஒரு தாந்திரிக முறைப்படி அந்த பிரசன்ன ஜோதிடம் சொல்லும் பொழுது அதற்கான முறைகள் என்பது வேறு. அங்க வந்து ஒரு விளக்கேற்ற வேண்டும், இறை நமஸ்காரத்தை செய்ய வேண்டும், இறைவனை பூஜித்த பின்புதான், அதாவது முறையான பூஜைகள் என்பதெல்லாம் உண்டு. அது போன்ற ஜோதிடத்தை பார்க்கும் பொழுதுதான் இவர்கள் அந்த மாத விலக்கினை கருத்திலே கொள்ள வேண்டும். அந்த மாதிரி ஜோதிடத்துல வந்து இந்த பெண்களே அது உள்ள போக போறதும் இல்லை. அதுக்கு மந்திர ஜபங்கள்லாம் உண்டு. அது மந்திரங்களின் மூலமாக, அந்த கலை என்பது வேறு. சாதாரணமா நம்ம வந்து இந்த ஒரு அஸ்ட்ராலஜின்னு சொல்றோம் இல்லையா, அஸ்ட்ராலஜின்னு சொன்னா இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸை மட்டும் வச்சுன்னு சொல்லக்கூடிய, இந்த கிரகங்களை வைத்து பார்க்கக்கூடிய, இந்த ஜாதகம் பார்த்து பலன் சொல்லக்கூடிய இந்த கலையானது முழுக்க முழுக்க அறிவியல் கலைதான். இந்த அறிவியல் கலையை பயன்படுத்தி இந்த பெண்கள் தாராளமாக ஜோதிடத்தை சொல்லலாம். அது மாதவிலக்கு நாட்களாக இருந்தாலும் சரி, அது குறித்து அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனை வழிபடுவதற்கு ஆண் பெண் என்ற பேதமே எப்பொழுதுமே கிடையாது என்பதற்காக சொல்கிறேன். அது பூஜை அப்படின்னு வரும்பொழுது அதற்குரிய மடி ஆச்சார அனுஷ்டானத்தோட அந்த பிரசன்ன ஜோதிட முறை என்பது மட்டும்தான் இருக்கும். ஆனால் பொதுவாக அறிவியல் முறைப்படி இந்த முறையிலே ஜாதகம் பார்ப்பதற்கு இந்த இடத்திலே பெண்கள் ஆண்கள் என்ற பேதம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் மாதவிலக்காக கூடிய பெண்களாக இருந்தாலும் அவர்களிடத்திலும் நீங்கள் போய் ஜாதகத்தை பார்க்கலாம். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.